முதல்வர் கல்வி மாதிரியான மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்ட விஷயங்களை மீண்டும் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. சாத்தியம் இருக்கா அதை செய்வதற்கு? சாத்தியமில்லாது சாத்தியம் உள்ளதுன்னு பார்க்கறத விட தேவையுள்ளது தேவையில்லாததுன்னு பார்க்கணும். தேவையில்லாத பல மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. 1992 மண்டல் தீர்ப்பில், இந்திரா சாணி தீர்ப்பில் பொருளியல் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுப்பது செல்லாதுன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகு 104வது திருத்தத்தின் மூலமாக உயர் சாதியினருக்கு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது தேவைப்பட்டது. நம்ம அதுவரை அது சாத்தியமற்றதுன்னு நினைச்சோம். உச்சநீதிமன்றமே மறுத்துடுச்சுல்ல, அப்போ சாத்தியமற்றது தானே. அதை எப்படி ஏமாத்தலான்னு பார்த்தாங்க. எக்கனாமிக்கலி அண்ட் சோஷியலி பேக்வேர்டுங்கிற வார்த்தை தெளிவாக 15வது உறுப்பு 16வது உறுப்பில் இருக்குது. இதை ஏமாத்துறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா புதுசாக ஒரு கண்டுபிடிப்பு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ். அதில் சோஷியல் அண்ட் எஜுகேஷனல் பேக்வேர்டெலாம் கிடையாது. எக்கனாமிக்கலி பேக்வேர்டுன்னு சொன்னால் எடுபடாது. இது கொண்டு வந்தாங்க. ஏன்? அவங்களுக்கு தேவைப்படுது. அதுபோல் இப்போ நமக்கு இது தேவைப்படுகிறது. இந்தியா ஒரு பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட ஒரு துணைக்கண்டம் என்ற உண்மையை ஒத்துக்கொண்டால், பல மொழி பேசுகிற மக்கள், பல்லின மக்கள், ஒரு பன்மை தன்மை கொண்ட ஒரு நாடு, யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று எல்லாரும் ஒத்துக்கொண்டோம் என்றால், இப்போ கல்வி என்பது எப்படி இருக்கணும்? ஒவ்வொரு தேசிய இனத்திற்கு ஏற்பதான் இருக்கணும். அதுக்கு தடையாக ஒரு சட்டம் இருக்குமானால், ஒரு அதிகாரம் இருக்குமானால் மாற்றுவதில் எந்த தவறு இல்லையே. தேவை இருக்கு, மாற்ற முடியும். இன்னும் இந்த எத்தனையோ உதாரணங்கள் நான் சொல்கிறேன். இல்லை, அதில் இந்த 10 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி காலம், 10 ஆண்டுகள் பாஜக ஆட்சி காலம்னு பிரித்து திரு அரசகுமார் சொன்னார். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஏன் இப்போ நெருக்கடி நிலையை நினைவு கூறணும்னு விரும்புகிறாங்க. நான் என்ன கருதுறேன்னா, நெருக்கடி நிலையை நான் மறக்கவே கூடாது. இந்திய வரலாற்றில் அது ஒரு மோசமான சம்பவம். நெருக்கடி நிலை காலம் முழுவதிலும் நான் சிறையில் இருந்தவன். முன்னாலேயும் இருந்தேன், அதுக்கு பின்னாலேயும் இருந்தேன். எனக்கு அதை பற்றி நானே எழுதியிருக்கிறேன். இதே முதல்வர் சென்னை சிறையில் சித்திரவதை செய்யப்பட்டது உள்ளிட்ட செய்திகளை நான் விகடனில் கம்ப்யூட்டர் செய்திகளில் எழுதியிருக்கிறேன். எனக்கு முழுக்க தெரியும். இஸ்மாயில் கமிஷன் அறிக்கையை பூரா படிச்சிருக்கிறேன். நெருக்கடி நிலை காலை எதிர்த்து எவ்வளவோ தோழர்கள் உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க, சிறையில் இருந்திருக்காங்க. மறக்கவே கூடாது. ஆனால் இதை நினைவு கூறுவதற்கான நோக்கம் என்ன? யார் இதை செய்கிறாங்க? யார் செய்கிறாங்கன்னா, அறிவிக்கப்பட்ட ஒரு நெருக்கடி நிலை 75 ஜூன் 25 ஒரு 18 மாத காலம், 10 வருடங்களாக அறிவிக்கப்படாத ஒரு நெருக்கடி நிலை. இந்த அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சியை செயல்படுத்தி கொண்டிருக்கிற பாஜக அந்த டிக்ளேர்டு எமர்ஜென்சியை நினைவுபடுத்துவது எதற்காக? இந்த அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சியினுடைய கொடுமைகளையும் அநீதிகளையும் மறைப்பதற்காக செய்யப்படுகிற ஒரு சூழ்ச்சி. இல்லை, எமர்ஜென்சியுடைய பாதிப்பை நினைவு கூறணுமா வேண்டாமாங்கிற இடத்தோடையே நிறுத்த முடியாதா? அதுக்குன்னு ஒரு நோக்கத்தை கற்பிச்சு பாஜக இல்லை, அந்த நோக்கம் என்ன நம்ம சொல்றோம். நான் ஒன்று கேட்குறேன். இப்போ நீங்கள் நெருக்கடி நிலை காங்கிரஸ் தரப்பில் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதில் மாற்றங்கள் இப்போ பீட்டர் அல்ஃபோன்ஸ் சொன்னார், நம்ம பழசையே பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை, அதெல்லாம் நிறைய மாற்றங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோன்னு சொன்னார். முன்னி விவாதிக்கும் போது சொன்னோம், காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இதை பற்றி விமர்சனங்கள் இருக்கு. அவங்க நீங்கள் 91 கடைபிடிக்கப்பட்ட பொருளியல் கொள்கை சரியாக அமையலை, வேலைவாய்ப்புக்கு உதவலை என்று வெளிப்படையாக ஒரு நரசிம்மராவ் காலம் தொட்டு கடைபிடித்த ஒரு பொருளியல் கொள்கையை காங்கிரஸ் சுயவரசனம் செய்து வெறும் 10 வருஷம் மோடி ஆட்சியை மட்டும் அவங்க சொல்லலை. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு கேட்குறேன், 2016ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்ட பணமதிப்பு நீக்கம் பற்றி பாஜக எந்த இடத்திலாவது தன்னாய்வு செய்ததுண்டா? அதனுடைய பாதிப்புகளை பற்றி வருந்தியதுண்டா? வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்ற போது என்ன சொன்னார் மோடி? உங்களுக்கு இது புரியலன்னு சொன்னார் தவிர நாங்கள் தவறு செய்து விட்டோம் என்று திரும்ப பெற்றுக்கொள்ளல. இன்னைக்கு அதை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் இருக்கிறாங்க. நீங்கள் மோனடைசேஷன் போர்ட்டல், நேஷனல் மோனடைசேஷன் போர்ட்டல்னு சொல்லி நாட்டுடைய சொத்துக்களை அள்ளி விற்று சூப்பர் ரிச் என்ற ஒரு குரூப்பையே உருவாக்கிட்டீங்க. உலக பெரும் பணக்காரர்களாக கொண்டு போய் நிறுத்திட்டீங்க. இதற்காக இன்னைக்கு வருத்தப்படுறீங்களா? இல்லை. சரி, சுயாட்சி இது கூட்டாட்சி எல்லாம் பறிச்சிடுச்சு நெருக்கடி நிலைன்னு சொன்னால் நான் கேட்குறேன், 370 நேரடியாக அரசமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வராமலே நீங்கள் மறைமுகமான வழியில் செயலிழக்க செய்தீர்கள். யூ நியூட்ரலைஸ்டு 370, டிட் நாட் அமெண்ட் இட் நாட் ரெப்பீல் இட். இதை யார் சொல்றா? உச்சநீதிமன்றம் சொல்லுது. உச்சநீதிமன்றம் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன தெரியுங்களா? சரப்டிஷியஸ்லி நியூட்ரலைசிங் 370. திருட்டுத்தனமாக 370 நீங்கள் நிறுத்தி வைத்துள்ளீர்கள் சொன்னாங்களா இல்லையா? ஆனால்
விளைவு என்ன? நீங்க காஷ்மீரை இரண்டரை கலக்க விரும்புறீங்க, எனவே நாங்கள் அதை நீக்கலை. ஆனால் என்ன கேட்டாங்க, எப்போ தேர்தல் நடத்த போறீங்கன்னு கேட்டாங்க. தேர்தல் நடத்தினாங்களா? இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் நெருக்கடியை அறிவித்து 10 மாநிலங்களில் 9 மாநிலங்களில் 5 ஆண்டு காலம் முடிந்த ஆட்சிகளை 6 ஆண்டு காலத்திற்கு நீட்டிச்சாங்க. நாடாளுமன்றத்தினுடைய பதவிக்காலத்தை நீட்டிச்சாங்க. இது விமர்சனம் செய்யப்பட்டது. தேர்தல் இதுக்கு எதிராக மக்கள் வாக்களித்தார்கள். ஜனதா வந்த உடனே அந்த ஆட்சிகளை எல்லாம் கலைச்சிட்டு மறுதேர்தல் நடத்தினாங்க. இது தனி செய்தி. ஆனால் காஷ்மீரில் தேர்தல் நடத்தி எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? நீங்கள் என்ன கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு? இன்னைக்கு நான் ஒன்று கேட்குறேன். இதே 370 காஷ்மீர் மக்களுக்கு நன்மை செய்து விட்டது. காஷ்மீரில் வேலைவாய்ப்பை உருவாக்கி விட்டது. காஷ்மீரில் முதலீடு பெருகிவிட்டது. காஷ்மீரில் அமைதி மீண்டு விட்டது. காஷ்மீர் மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி காஷ்மீர் பள்ளத்தாக்கினுடைய 3 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடாமல் கோழைத்தனமாக ஓடிவிட்டது. ஏன் போட்டியிடல? நின்று காட்டுங்களா, ஓட்டு உழுதா இல்லையா பார்ப்போம். உங்களுக்கு நீங்களும் போட்டி போடல, உங்க கூட்டணி கட்சியும் போட்டி போடல. கடைசியா உங்களால் எமர்ஜென்சிக்கு ஒரு மிசா என்றால் அந்த மிசாவை போல் 100 மடங்கு கொடுமையான ஊப்பா சட்டத்தின் கீழ் சிறையில் வைக்கப்பட்டு 5 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிற என்ஜினியர் அப்துல் ரஷீத் என்ற சுயேட்சை வேட்பாளர் முன்னாள் முதல்வர் ஒமர் அப்துல்லாவை 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து வெற்றி பெற்றிருக்கிறார். இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? 4 மணி நேரம் பரோல் கொடுத்து, அது காவலுடன் கூடிய பரோல், வெளியில் வந்தால் பேசக்கூடாது, எந்த கருத்தும் சொல்லக்கூடாது, பதவி பொறுப்பேற்றுவிட்டு திரும்பி போகணும். இது என்னங்க? இது இதை விட என்னங்க ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சிங்கிறதுக்கு வேற என்னங்க சான்று வேண்டும்? அம்ரித்பால் சிங் பஞ்சாப்ல வெற்றி பெற்றார். அவர் ஊப்பாவில் சிறையில் அடைச்சு வச்சிருக்கீங்க. எந்த நாட்டில் கொண்டு போய் தெரியுமா? அஸ்ஸாம்ல இருந்து வந்து போறதுக்காக 4 நாள் விடுப்பு. இது அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி கிடையாதா? மோனடைசேஷன் என்று நீங்கள் டிமோனடைசேஷன் என்று அறிவித்து எத்தனை உயிர்கள் பறித்தீர்கள்? எத்தனை பேர் வரிசையில் நின்று செத்தாங்க? எத்தனை ஏழைகள் உடைமை இழந்தார்கள்? அதுக்காக இன்னைக்கு வரைக்கும் வருத்தம் தெரிவித்ததுண்டா? மன்னிப்பு கேட்டதுண்டா? தவறு செய்தால் நீங்கள் தண்டியுங்கள்னு சொன்னாரே மோடி. மக்கள் இன்னைக்கு தண்டிச்சாங்க, நீங்க மன்னிப்பு கேட்காமலே தண்டிச்சாங்க. அடுக்கடுக்காக சொல்லலாம். இது அறிவிக்கப்படாத நெருக்கடிகளை 10 ஆண்டுகள் தொடர்ந்தது. இன்றைக்கு அதே அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலையை தொடர விரும்புகிறீர்கள். அந்த உண்மையை மறைப்பதற்காக கடந்து போன நெருக்கடி நிலையை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள். அதான் உண்மை. சரி.